நீங்கள் கார் ரேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பைக் ரேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைக்கிள் ரேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளில் பல பேர் ஸ்கூலில் சாக்கு மாட்டிக்கிட்டு ஓடுற சாக்கு ரேஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத ஒரு அதிசயமான ரேஸ் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் நகரத்தில் போன மாதம் நடந்து முடிஞ்சிருக்கு. அது என்ன ரேஸ் அப்படின்னா விந்தணு ரேஸ், அதாவது ஸ்போம் ரேஸ். ஆமாங்க, நீங்கள் நம்பலனாலும் அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட அமெரிக்காவில் ஒரு ப்ரைவேட் நிறுவனம் இந்த ரேஸை நடத்தி முடிச்சிருக்காங்க. இது எப்படி சொல்கிறது, இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இதை ஒரு ஸ்போர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி இதை ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக நடத்துனீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டால், கடந்த 50 ஆண்டுகளில் ஆண்களின் விந்தணு சம்பந்தமான கவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெர்ம் கவுண்ட், அது 50% கம்மியாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இனி வரும் காலங்களில் அது இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ரேஸை நடத்தணும்னு அந்த ப்ரைவேட் நிறுவனம் இந்த ரேஸை நடத்தின நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதை அவங்க எப்படி நடத்திருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 85 லட்சம் செலவு பண்ணி இந்த ரேஸை நடத்திருக்காங்க. ஒரு கார் ரேஸை நடத்தும் போது எப்படி அதை லைவாக வீடியோ பண்ணி ரன்னிங் கமெண்ட்ரிலாம் கொடுத்து பண்ணுவாங்களோ, அதே மாதிரி இந்த ரேஸை ஒரு நிறைய பார்வையாளர்கள் மத்தியில் ரன்னிங் கமெண்ட்ரிலாம் கொடுத்து சூப்பராக நடத்தியிருக்காங்க. மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒரு விஷயத்த இதுக்குன்னே பிரத்யேகமாக புதுசாக தயாரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி மைக்ரோஸ்கோப்லாம் இருக்குது. இந்த விந்தணு சம்மந்தமான விஷயங்களில் கிளியராக இருக்கணும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி அதில் 2 ஆண்களோட விந்தணு, அதாவது ஸ்போமை விட்டு அதில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு சொல்லி அது கரெக்டான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் படித்த உடனே எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகம் வந்தது. 1973 1 மில்லிமீட்டர், அது 1 மில்லி லிட்டர் அப்படின்ற அந்த கவுண்ட் இருக்குல்ல, அந்த கவுண்ட்டில் கிட்டத்தட்ட 101% மில்லியன் 101, அதாவது அளவுக்கு அதிகமான ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்ததா நம்மளுக்கு ஆய்வறிக்கை சொல்லுது. இந்த ரேஸின் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, கிட்டத்தட்ட 2022 2018 இந்த சமீபத்திலான ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட அது ஒரு 49 மில்லியனாக குறைஞ்சிருக்கு. இனி வரும் காலங்களில் இந்த விழிப்புணர்வு அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்னு தான் இந்த ரேஸை நடத்தியிருக்காங்க. மற்ற ரேஸ் மாதிரி கிடையாது. இனி வரும் காலங்களில் ஆண்கள் ஒரு மிகப்பெரிய ரேஸை கன்வெர்ட் பண்ணணும். அதனால் இந்த ஸ்பெர்ம்லாம் ஏன் குறையுது அப்படின்னா, ஸ்மோக் பண்ணுறனால, ட்ரிங்க் பண்ணுறனால குறையுதுன்னு இந்த ஆய்வறிக்கையும் இந்த ரேஸை